அனைவருக்கும் வணக்கம். சிம்கோ நோட்டிஃபிகேஷன் பற்றி எந்த அப்டேட்டுமே நீங்கள் வீடியோவே பண்ண மாட்டேங்கிங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான சூப்பரான ஒரு அப்டேட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து சிம்கோ ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நமக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 28 இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த ரெக்ரூட்மெண்ட் செல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20 சொல்லியிருக்காங்க. நம்ம ஜூலை 8 நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியிலேருந்து நமக்கு வந்து ஒரு மாத காலக்கெடு இருக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த ஒரு மந்த்து வந்து நீங்கள் படித்தா கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு பெறலாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் டிக்கெட் எப்போங்க வரும்னு கேள்வி கேட்பீங்க. அதுவுமே இந்த ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஒரு வாரத்தில் உங்களுக்கான கால் டிக்கெட்டு உங்களுக்கே வீடு தேடி வந்துடும், சரிங்களா? ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி இதுவே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு கவர் வச்சு அனுப்பிச்சுட்ருப்பீங்க. அந்த கவர்லேயே உங்கள் வீட்டுக்கு கால் டிக்கெட்டில் இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே இந்த 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அடுத்த மாதம் ஜூலையில் எண்டு, அதாவது 28 சொல்லியிருக்காங்க. நம்ம எண்டு அப்படின்னா ஜூலை 28 எண்டுன்னா பார்த்தீங்கன்னா ஜூலை 28 தான் சண்டே வருது. ஸோ அன்றைக்கி தான் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். இதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து 1 hour 30 minutes இருக்குது. அது 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு அதில் 30 மதிப்பெண், ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ் 25 மதிப்பெண், அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் 25 மதிப்பெண், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20 மதிப்பெண், மொத்தம் வந்து 100 மதிப்பெண்ணுக்கு வந்து அவங்க தேர்வு வைக்கிறாங்க. 1.5 மணி நேரம் டைம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாதுங்க, சரிங்களா? எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வகையான போஸ்ட்டு தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசருக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 year ஆஃப்டர் 1 year முடிச்சோடனே 18+ 18,000 மேலே இருக்கும். இப்போ சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்குலாம் 20,000 மேலேயே சேலரி இருக்கும். அப்போ வந்து இன்னொரு கேள்வி எல்லாரும் மனசில் ஏறும், ஏன்னா இது கவர்மெண்ட் ஜாப்பா இல்லை இது ப்ரைவேட்டா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க. இப்போ ரேஷன் கடை ஊழியர்களுமே அவங்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, பியூர் கவர்மெண்ட் கிடையாது. இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அதுவுமே வந்து பியூர் கவர்மெண்ட் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசுகிட்ட நிதி வாங்கி செயல்படுற ஒரு அட்டானமஸ், ஓகேங்களா? சரிங்களா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து ஆடிட்டிங் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொன்னாலே ஒரு அட்டானமஸாக இயங்குகிற ஒரு அமைப்பு தான், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து சேலரி வந்து உங்களுக்கு இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்க்குறீங்க, பெர்மனன்ட் ஜாப். ஸோ நிரந்தர பணி தான், டெம்பரவரிலாம் கிடையாது. இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற 3 வருஷம் கழிச்சு நான் அவங்க பற்றி விட்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பியூர் பெர்மனன்ட் ஜாப்பு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், சரிங்களா? அதனால் வந்து இந்த பதில் வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, அதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன், ஓகேங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஜிகேக்கு மெட்டீரியல் இருக்குது, மேக்ஸுக்கு நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஆனால் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெட்டீரியலே இல்லை. இருக்குமானா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ என்டையர் பேக்கேஜுக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை இந்த 2 இது மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மெட்டீரியல் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சிம்கோ வந்து எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்னா லாஸ்ட் இயர் எப்படி வச்சாங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணி அந்த புக்லெட் அப்படியே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கிடைக்காது. ஸோ இந்த வட்டம் வந்து எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம கால் டிக்கெட் பார்த்தா தான் அதுக்கான பதிலும் கிடைக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டில் நமக்கான எக்ஸாம் இருக்க போதுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கால் டிக்கெட் வந்துடும். ஸோ நிறைய பேர் சிம்கோ எக்ஸாம் பற்றி அப்டேட்டே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் எப்போயுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் படிக்காத கூட இனிமேல் படிக்க தொடங்குங்க. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், நம்பி படிக்கலாம், ஓகேவா? ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சிம்கோ வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து வேலூரில் தான் இருக்குது. அப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வேலூர் போய் தான் எழுத முடியும். ஆனால் போஸ்டிங் வந்து வேறு வேறு மாவட்டத்துலேயும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய மாவட்டத்தில் இப்போ பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.